எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஒரு டாக்டர் மேடம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோவுடைய முதல் வார்த்தையே திமுக காரங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ட்டாங்க. இந்த வீடியோல நான் பேசணும்னு நினைச்ச ஆட்கள்லாம் வேற, அவைய வேற, நீங்க வேற, அதனால நீங்க பாக்காதீங்க, அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுக ஆட்சியால கடந்த 5 வருஷத்துல பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல நிறைய பேர் நாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல கொஞ்சம் நிறைய பேரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. திமுக காரவங்க யாரும் இதை பார்க்காதீங்க, உங்களுக்கு இது தேவை கிடையாது. ஆனா மத்தவங்க கண்டிப்பா பாருங்க. நான் ரீசெண்டா திமுக திட்டங்களால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நானும் பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் கடுமையா விமர்சனம் செஞ்சீங்க. சில பேர் என் மேல இருக்கிற அக்கறை இல்ல டாக்டர், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, உங்க பிசினஸ் அஃபெக்ட் ஆகும், போடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் சிலர் இத்தனை நாளா அரசியல் பேசாம இப்ப என்ன திடீர்னு பேசுறீங்கன்னு கேட்டீங்க. அவங்களுக்கான பதில் தான் இது. எனக்கு தெரிஞ்ச அந்த 1.25 கோடியில இருந்துதான் இத்தனை விமர்சனம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை, உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. டாக்டர் சொல்றாங்க, நான் ஒண்ணு இப்ப அரசியல் பேசலைங்க, அது ஏஜ் ஆஃப் 7 நான் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அரசியல் பேசல, கேட்கும் போது ஒரு பேரு மட்டும் என் காதுக்குள்ள வந்து விழுந்துகிட்டே இருந்தது. என்னோட சின்ன வயசுல எங்க வீட்டுல எப்பயுமே நியூஸ் சேனல் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம். என்னோட 7 வயசுல அடிக்கடி நான் ஒரு பேரை நியூஸ்ல கேட்டுட்டே இருந்தேன். அது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. அப்போ நான் எங்க மாமா கிட்ட, அம்மா யார் மாமா இந்த கருணாநிதி அப்படின்றவரு, எப்ப பார்த்தாலும் நியூஸ்ல அவரை பத்தி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கருணாநிதி அப்படிங்கிற பேர் மூலமா தான் நான் அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். கருணாநிதி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கருணாநிதி அது யாரு அப்படின்னு கேட்டேன்னா, அவரை வாழ்க்கையில நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இவங்க பரம்பரையிலேயே முதல் மருத்துவர், பெண் மருத்துவர். இது வரைக்கும் டாக்டர் சொன்ன விஷயம் இருக்கணுங்க, அது எல்லாரும் சொல்ற விஷயம். நான் தான் என் வீட்டின் முதல் மருத்துவர், முதல் என்ஜினியர், முதல் வக்கீல், அப்படி நிறைய பேரு முதல்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் காரணம். இப்படி எல்லாரும் சொல்றது தாங்க காமனா. ஆனா இவங்க பார்வையில இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. கலைஞருக்கு முன் பெண்கள் என்றால் யார், கலைஞருக்கு பின் பெண்கள் என்றால் யார் அப்படின்னு இவங்க ஒரு சில விஷயத்த வகுத்து வச்சிருப்பாங்கல்ல, அத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு காலத்துல பெண்களுக்கு பொதுவா என்னென்ன பேர் இருந்துச்சு தெரியுமா? வெறும் அம்மா, தங்கச்சி, அக்கா, பொண்டாட்டி, விதவை, இந்த மட்டும்தான் இருந்தது. பெண்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதை மாத்தி டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், டீச்சர், HR, கலெக்டர், மேயர் இப்படின்லாம் பொண்ணுங்க கம்பீரமா நிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரும் பங்கு திமுகவுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் உண்டு. அதாவது கலைஞருக்கு முன்னாடி பெண்ணினுடைய அடையாளம் அப்படின்னா அகிலம் போற்றும் அம்மா, அம்மாவை போல் அக்கா, தேவதையான தங்கை, அப்புறம் கடவுள் கொடுத்த வரம் மனைவி, அப்புறம் அந்த வரத்தை புடுங்கினதுக்கு அப்புறம் விதவை. அதாவது கடவுள் கொடுத்த வரம் மனைவி, அந்த வரம் போனதுக்கு அப்புறம், அதாவது ஹஸ்பண்ட் செத்ததுக்கு அப்புறம் அது விதவை. எப்படி அம்மா, அக்கா, தங்கச்சி, சித்தி, அத்தை இதெல்லாமே அம்மா லிஸ்ட்லயே வந்துரும். அப்புறம் முக்கியமானது பொண்டாட்டி, அப்புறம் விதவை, விதவை, அப்புறம் கைம்பெண், அது கலைஞர் வச்ச பேரு. வீடோ முண்டச்சிங்கிறதெல்லாம் பெருமை மிகு பேரா இருந்தது. அந்த காலத்திலேயே டாக்டர் அம்மா அப்படின்னு ஒரு சிலரை கூப்பிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டுல டாக்டர் இருப்பாங்க, அந்த டாக்டர் அம்மா அப்படின்னு யார கூப்பிடுறாங்களோ அவங்க ஒன்னா அந்த டாக்டரோட அம்மாவா இருக்கணும், இல்லைன்னா பொண்டாட்டியா இருக்கணும். ஆனா கலைஞருக்கு பின் இந்த அம்மாவும் பொண்டாட்டியுமே டாக்டர் ஆயிட்டாங்க, பெண் மருத்துவர் ஆனாங்க. அப்படிங்கறத எவ்வளவு அழகா சொன்னாங்க. கலைஞருக்கு அப்புறம் பெண்ணுடைய பேர் உறவு சார்ந்து இல்லாம அறிவு சார்ந்து வந்துச்சு. டாக்டர் அம்மா, அந்த அம்மா தான் டாக்டர், ஏன்னா வீட்டுக்காரர டாக்டர் ஐயான்னு மாத்திக்கங்க. என்ஜினியர் அம்மா தான், அந்த அம்மா தான் என்ஜினியர். அவ்வளவு ஏங்க, ப்ரொஃபஷனல் வக்கீல் கூட பேஷனபிள் டாக்டரேட்டா மாறலாம் ஜோசியத்துல. ஜோசியக்காரையா மாறினதுக்கு அப்புறம் நீங்க கேன்சரை கூட குணமாக்கலாங்க, யார் வேண்டாம்னு சொல்ல போறா? இந்த மாதிரி பெண்களுக்கான ஐடென்டிட்டி கிடைச்சது கலைஞர் ஆட்சியில தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் உண்மையா படிச்சவங்களுக்கும் கிசுகிசுவா படிச்சவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். கிசுகிசுவாளர்களே, இன்னும் சொல்லணும்னா இந்த கிசுகிசுக்கான
ரூட்டை கண்டுபிடித்த ரூட்டாளர்களே, உங்க பெண்கள்ல யாராவது ஒருத்தங்களை இந்த மாதிரி தெளிவா பேச சொல்லுங்க பாப்போம். நான் அவரை விட நல்லாவே படிப்பேன் அப்படின்னு சொல்ற பெண்கள் எல்லாரும் திமுகல இருக்காங்க. நான் அவரு கூட அப்படி இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எதுக்குங்க இருக்கணும்? நம்ம தனியா நின்னு படிக்கணுங்க. படிக்கணும், படிச்சு பேரும் புகழும் பெற்று பெருமிதமா வாழணும். அன்னைக்கு என் வீட்டுக்காரரை விட நான் இப்பவும் அவர் அப்படித்தான், நான் அவருக்கு அப்படித்தாங்க இருப்பேன். என்னங்க தப்பு? அப்படி பேசின யாரையுமே இப்ப காணுங்க. இப்படி எல்லாம் பொங்குனீங்க. இப்ப ஒரு ஆளும் ஒரு வீடியோ கூட போட மாட்டேங்கிறீங்களே. நிஜமாவே நீங்க எல்லாம் பொதுமக்கள் தானா இல்ல புதுமக்களா? ஒண்ணுமே புரியலைங்க. அடடடா, சான்ஸே இல்லைங்க. ஒரு ஆளாவதும் எங்க மருத்துவர் மாதிரி உருப்படியா கருத்து பேசியிருக்கீங்களா? ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்படி எல்லாம் நீங்க பேசுனது தப்பு அப்படின்னு பேசுனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொலை மிரட்டல் விட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எங்க சேலத்தை சேர்ந்த பியூஷ் மனுஷ், அவரு பியூஷ் மனுஷ்ங்க. அவர் ஆக்சுவலா மார்வாடி தெரியுமா? ஆனா உண்மையாலுமே தமிழன்னு சொல்லிக்க கூடிய தகுதி இருக்கிறவர் யாருன்னு கேட்டோம்னா அது அவர் மட்டும்தான். ஏன்னா பை பர்த்ல தமிழன் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு நம்ம ஒரு வேலையும் பண்ண வேண்டியது கிடையாது. எல்லாம் அப்பா அம்மா புண்ணியம். நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பாருங்க, நான் எங்க அப்பா அம்மா புண்ணியத்துல மலையாளி ஆயிட்டேன். தமிழனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சே. இப்படி அப்பா அம்மா புண்ணியத்துல தமிழரானவர்கள் அவங்கள விட பியூஷ் மனுஷ் இந்த மக்களையும் மண்ணையும் அவ்வளவு நேசிச்சிருக்காருங்க. அவர் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிரானவர் தாங்க. அந்த காலத்துல குறுநில மன்னர்னு சொல்லக்கூடிய வீரபாண்டிய ஆறுமுகம் கூட அவரை எதிர்த்து எதுவும் பேசலைங்க. ஆனா பியூஷ் மனுஷ் இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாருன்னா, என் பொண்டாட்டியே, எங்க அம்மாவை, என் பிள்ளைய, எங்க அக்காவை, ஏன் என்ன எல்லாத்தையும் கொன்று வேணா மிரட்டல் விடுறாங்க. அதுவும் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு தான் கொல்லுவாங்களாமா. அதுதான் முக்கியமா அவங்க மிரட்டுறது. எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றாங்க? எதுக்கு தெரியுமா? அவர் அரசியல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கருணாநிதியை எதிர்த்து பேசியிருக்காரு. மன்மோகன் சிங் மோடியை எதிர்த்து பேசவும் செஞ்சிருக்காரு, செயல்படவும் செஞ்சிருக்காரு. ஈவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை எதிர்த்தும் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்னென்னமோ பேசவும் செஞ்சிருக்காரு. ஆனா விஜய பத்தி இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. வெறும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைய சொன்னதுக்கே அவனால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கும் அவரு விஜய பார்த்து ஒண்ணுமே சொல்லலைங்க. நீங்க பேசினதெல்லாம் பொய்ன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. தட் மீன்ஸ் நீங்க பேசின பொய்யை எல்லாம் பொய்ன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுவே இவங்கனால எல்லாம் தாங்க முடிய மாட்டேங்குது. பாத்து அசிங்கம், அசிங்கத்துக்கு ஆளாவாதீங்க. ஏதோ மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நிக்காத ராஜா வாய்ப்பெல்லாம் ரொம்ப நாள் ஓவர் ஆடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஒன்னா அந்த பொய் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். இல்லைன்னா நாங்க இனிமே போய் பேச மாட்டோம்னு சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு எதுக்கு இதெல்லாம்? எங்க டாக்டர் அக்கா பேசுனது கேட்டீங்கல்ல? பெண்ணுக்கு மடந்தை, அறிவை, தெரிவைனெல்லாம் நிறைய பேர் இருந்தது. அதுல இளம் பெண், இளம் பெண்ணெல்லாம் பேர் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் மாற்றாக பெண் மருத்துவர், பெண் இன்ஜினியர், பெண் வக்கீல், பெண் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெண் ஐடி ஊழியர், பெண் அரசு அதிகாரிகள், அமுதா IAS. அந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் உதரும்ல. இந்த அளவுக்கு பெண்ணை உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த கட்சியை சேர்ந்த பெண்களே இவ்வளவு மோசமா ஏன் பேசுறீங்க? இனிமேலாவது உங்க ரூட்டை எல்லாம் வெட்டி வீசிட்டு புதுசா நேச்சரான கிழங்க போட்டு அதுல இருந்து ஒரு ரூட் எடுத்து நீங்க விவசாயம் எல்லாம் பண்ண வேண்டாம், படிங்க, தேவையானத படிங்க. கசடர கட்டுறீங்கன்னா லேட் ஆயிரும். கல்விய கரெக்டா கத்துக்கங்க. ஒருவேளை கற்பதற்கு சிரமமா இருந்ததுன்னா செவிக்கு உணவு எடுத்துக்கங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு சீமான் மாடல்ல இது மற்றையவைதான். இப்படி நிறைய படிங்க, நிறைய விஷயத்த கேட்டுக்கங்க. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றேன்னா குட்டி குட்டி நண்பா நண்பீஸுக்கும், குட்டி குட்டி நண்பா நண்பீஸோட பேச்ச கேட்ட ஜென்சி கிட்ஸுக்கும், ஜென்சி கிட்ஸோடையும் குட்டி குட்டி நண்பா நண்பீஸோடையும் பேச்ச கேட்ட ஜென்சி கிட்ஸான அப்பா அம்மாக்களுக்கும், அப்புறம் ஜென்சி தாத்தா பாட்டிகளுக்கும் தான் இதெல்லாமே. சோ நிறைய படிங்க, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கங்க, ஆர்கியூ பண்ணுங்க. ஆனா மத்தவங்கள மிரட்டாதீங்க. உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிறேன், தயவு செய்து ஒரு விஷயத்த உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. நீங்க நம்புங்க. அட சத்தியமா சொல்றேன், நீங்க நம்புங்க. இதுதான் உண்மை.
நான் சொல்ற விஷயம் உங்களை மாதிரி வதந்தி எல்லாம் கிடையாது. நான் உண்மையத்தான் சொல்றேன். உங்க கட்சி ஜெயிச்சிருச்சு. உங்க கட்சி தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஆயிட்டாரு. உங்க கட்சியில இருந்து ஒரு 9 அமைச்சர்கள் கல்வி தகுதி மாத்தி மாத்தி கொடுத்தாலும் அவங்க அமைச்சர் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க ஆளுங்கட்சி, அவசரப்பட்டு கிசு சொல்ல வைக்காதீங்க. நம்புங்க, உங்க கட்சி தான் ஆளுங்கட்சி. நீங்க இன்னியாவது பொறுப்பா இருக்கணும். பொறுப்பா இருந்து பொறுப்பா நடந்துக்கிட்டு பொறுப்பா பேசுங்க. நீங்க பொறுப்பா பேசுற வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.